ஹலோ! இன்னைக்கு எக்லெஸ் கேக் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து பர்த்டே கேக். எக்லெஸ்ல 2 கேஜ் பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் ஆர்டர் குடுத்துருந்தாங்க. இது கார்த்திகை மாசமா இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே எக்லெஸ் கேக் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. எனக்கு எக் கேக்னா பண்றதுக்கு ஜாலியாவும், ஈஸியாவும் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா எக்லெஸ் கேக்னா பயத்திலே தான் பண்ணிட்டு இருப்பேன். பேஸ் வந்து ரைஸ் ஆகி ஒழுங்கா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேக் வந்து கஸ்டமரோட பாப்பாக்கு 3rd பர்த்டேக்காக எனக்கு ஆர்டர் குடுத்துருக்குறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட்டு பர்த்டே கேக் ஆர்டர் இது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அழகா பண்ணி குடுத்துடணும்னு என்னோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு தான் இது வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கஸ்டமர் வந்து எந்த ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க வேணாம், எந்த எசன்ஸுமே சேர்க்காம ஹோம் பேஸாவே பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் இதில எந்த எசன்ஸுமே சேர்க்கல. ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காம க்ரஷ்லேருந்து, பெர்லைன்லேருந்து எல்லாமே நானே தான் ரெடி பண்ணி செஞ்சு குடுத்துருக்கிறேன். இதில இருக்கிற ரோஸ் கலருமே பீட்ரூட் ஜூஸ் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீமில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் பைப்பிங் பேக்கில் போட்டு ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த கேக்கை நான் ரெடி பண்ணி குடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இந்த கேக் பார்க்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் என்னுடைய டீ கேக்ஸ் அண்ட் ப்ரௌனீஸ்லாம் டேஸ்ட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.